ஹாய் மெகாஸ். ஒரு வழியாக சென்னை ஃப்ரெஷ்அப் ஆகி இப்போ தான் சரி நம்ம பழைய லொக்கேஷன்லாம் பார்க்கலான்னு போனோம். வாங்க பீச்சுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சென்னை ஒரு குட்டி ரவுண்ட் ஒன்று போனேன், அதை பாருங்கள். அதுக்குள்ளே பீச்சுக்கு போவோம். சிங்கார சென்னை சிட்டி. சரி, அப்படியே ஒரு குட்டி ரவுண்டு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜில் போய் அமைதியான சூழலில் மீதியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஒரு குட்டி ரவுண்டு, ஒரு ஷார்ட் விசிட். நம்ம தலையை தான் நம்மளுக்கு எப்போவுமே இல்லை, நம்ம டூருக்கு இருக்குன்னா தலையை தான். அதை ஒரு ஃபுல்லாக அவருடைய ஸ்பெஷல் வண்டியை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரெடி ஆகிட்டோம், எங்கே போகிறோம் தெரியல. ஞாபகம் இதே மாதிரி தான் பழவேற்காடு கூப்பிட்டு போனார். இப்போ சென்னை வந்துருக்கோம், இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறாரு தெரியல. போகலாம், ஒரு சின்ன ரவுண்டு வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, பை. அப்படியே ஒரு ரைடு இங்கேருந்து ஒரு 1/2 hour டிஸ்டன்ஸ், ஒரு சுற்றிட்டு வரலாம். இருங்க. நாங்கள் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, சென்னை மாநகராட்சி தான் இந்த ஜங்ஷன். ஓ மை காட், பாருங்க இந்த காடுங்க. ஓ, அந்த கொய்யாத்தோப்பு, அந்த அமைதி, வாவ். இதெல்லாம் பார்க்குறப்ப தான் ரசிக்க தோணும். ஞாபகம் இருக்குங்களா? இந்த லொக்கேஷன், இந்த ஸ்டார்டிங் பீரியடில் இந்த லொக்கேஷனில் தான் வீடியோ போட்டுட்ருப்பேன். அதாவது இப்போது ஒரு 82 சப்ஸ்கிரைபர் இருக்கிறோம், நம்ம 85. அப்போ 0 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்போ யோசிப்பேன், யாருமே இல்லாத இடத்துல ஏன்டா டீ ஆகுற அப்படின்ட்டு. ஓகே, இந்த அளவுக்கு நல்லபடியாக வந்திருக்கு. தேங்க்யூ, உங்கள் எல்லாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக சென்னை வந்தது. சென்னை வந்தப்போ இந்த ஏரியாலாம், இப்போ சுற்றி காமிச்ச ஏரியாலாம் பார்த்தீங்கல்ல, இங்கே இண்டு இடுக்கு மூளை அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா ஒயிட் ஷாப்பும் நம்மளுக்கு தெரிஞ்சாயிட்டு. இதனாலலாம் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணது, இதெல்லாத்தையும் தான் வர எபிசோடுகளில் கண்டினியூ பண்ணுவோம். வில்லேஜுக்கு போயிடுவோம். அந்த அட்மாஸ்பியரில் ஒரு நாய்ஸ்லெஸ், பொல்யூஷன்லெஸ் இடத்துல பீஸ்ஃபுல்லாக கோ ஃபார். ஓகே, இந்த எபிசோடுக்கு பாய். ஒருவேளை டைமிங் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். பாய், டேக் கேர். அப்படி வீட்டுக்கு வந்தால் தலை இங்கே ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அங்கே பெரிய கார்டனுக்கு ஃபார்மிங் பண்ணுறல, அதனால் அந்த சீனியாரிட்டி படி சொல்லி கொடுக்குது. இது இவ்வளோ தண்ணி ஊற்றி அந்த இந்த சீன்லேயே போயிட்டுருக்குது. அவ்வளோதான், போயிட்டு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு பேக் பண்ணோம், ஊருக்கு தயாராகணும். பார்ப்போம். சரி, இந்த எபிசோடு கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த எபிசோடு நம்ம வில்லேஜ் சாப்டரில் ஆரம்பிச்சிடலாம். பாய் மை காஸ், தேங்க்யூ. அடுத்த எபிசோடில் அதான் அந்த
நட்பு வட்டங்கள் இதை பற்றி ஒரு பரவலான பேச்சு ஒன்று பேசுவோம். ஓகே, பாய் பாய். Please subscribe and follow my program.